அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க, உற்சாகமாக இருக்கிறவங்க, அல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவேந்திருப்பாராக, கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. நான் அந்த வார்த்தைக்கு நேரம் நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 9 முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? உன்னதத்திலே ஓசன்னா, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி அங்கே ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அவரை வாழ்த்துறாங்க, அவரை போற்றுறாங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழிகளிலே விரித்து, வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழிகளிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அப்படின்னு சொல்லி வசனங்கள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நாளிலே ஓசனா என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நல்லதுதான். ஓசனா என்று சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, சங்கீதம் 118 அதிகாரம் 25 கர்த்தாவே கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே ரட்சியும் அப்படி என்று சொல்லி இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல எழுதப்பட்ட இதே கிரேக்க பதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையும் மத்தேயு 21 அதிகாரம் 9 ஓசன்னா என்று எழுதப்பட்ட வார்த்தைக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரே பதமாய் இருக்கிறது. அதாவது ஓசன்னா என்று சொன்னால் கர்த்தாவே ரட்சியும் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் அழகாக சொல்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அப்புறம் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர் யார் என்று அவர் யோசித்து கிரகித்தெல்லாம் பேசலை. ஆனால் இது அவருடைய ஆவியினாலே ஏவப்பட்டு கர்த்தருடைய ஆவியினாலே அவர் என்ன செய்கிறார்? பேசுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆமென். 21:9 வாஸ்தவம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் மேன்மையானவர் என்று சொல்லி அங்கே அவரை புகழ்கிறதை, அவரை போற்றுகிறதை நாம் காண்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்படுவாராக. செய்தியின் தலைப்பு ரட்சித்தவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தாவே ரட்சியும் இல்லை, ரட்சித்தவரே. அது முந்தி அவர்கள் எதற்காக ஆண்டவர் வந்தார் என்பதை அறியாமல் சொன்ன வார்த்தை. ஆனால் நாம் இப்போ அவர் எதற்காக வந்தார் என்பதை அறிந்திருக்கிறதுனால இப்படி சொல்லணும், ரட்சித்தவரே ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே 21 அதிகாரம், மத்தேயு 21 அதிகாரம் 15 வாசிக்கலாம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்போ செய்தி கொடுக்க வரலை, கதை சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படியாவது என்ன செய்யுங்க, கவனி. நான் ஒரு சின்ன சுருக்கமாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி தான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன? அந்த நாட்களிலே ஜனங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்வதற்கு காரணம், ரட்சிக்க வந்தவர், என்னை இந்த உலகத்திலிருந்து இந்த காரியங்களிலிருந்து ரட்சிக்க வந்தவர். அப்படி அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, அந்நாட்களிலே ரோம பேரரசு என்ன செய்தது? ஆட்சி செய்து கொண்டிருந்தது. கடினமாய் ஆட்சி செய்தார்கள். எப்படி ஆட்சி செஞ்சாங்க? ஆட்சி எப்படி இருந்தது? ரொம்ப மோசமாக இருந்தது. ஜனங்களை வதைக்கிற ஆட்சியாக இருந்தது. உடனே இவர்கள் விடுதலையை என்ன செய்கிறாங்க?
எதிர்பார்க்கிறாங்க. அப்போ இந்த 15ஆம் வசனம் சொல்லபடி ஒரு அதிசயங்களையும், அப்போ அவருடைய அதிசயங்களை எல்லாம் கேள்விப்பட்ட ஜனங்கள் இவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்து, இவர் நம்மை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்று சொல்லி யோசித்து ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, ஓசன்னா. ஆமாம், தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. எதற்கு? என்ன ரோம பேரரசிலிருந்து மீட்க வந்தவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதுக்காக வந்தார், அதற்காக வந்தார். ரோம பேரரசிலிருந்து மீட்கிறதுக்காக ஆண்டவர் வரலை. உலகத்தின் பாவ அசுத்தங்களிலிருந்து மீட்டு பிதாவோடு பரிசுத்தமாய் சேர்ப்பதற்காக கர்த்தர் வந்தார். ஆமென். தேவன் அதற்காக தான் எருசலேமை நோக்கி என்ன செய்கிறார்? பிரயாணப்படுகிறார். தன் மரிப்பதற்காக பிரயாணப்படுகிறார். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நான் வாழணும், இந்த ரோம அரசுடைய பாதிப்பு இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், நெருக்கம் இல்லாமல், அந்த ஒடுக்குமுறை இல்லாமல் நான் வாழணும். அதற்கு எனக்கு ஒரு ராஜா தேவை. அதற்காக இவர் என்ன செய்கிறார்? வருகிறார். இவரை நாங்கள் ராஜாவாக என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை ஓசன்னா 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 என்ன செய்கிறாங்க? துதிக்கிறாங்க, அவரை மகிமைப்படுத்துகிறாங்க. அவரிடத்துல ஜெபமாய் அந்த ஓசன்னா போய் சேருகிறது. என்னை ரட்சிக்க வாரும். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஓசன்னான்னு சொல்லி துதிக்கிறோம். நீங்களும் நானும் அப்படி துதிக்கக்கூடாது. எப்படி துதிக்கணும் தெரியுமா? என்னை ரட்சித்து மீட்டவரே உமக்கு ஓசனா. அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து என்னை ரட்சித்தவரே உமக்கு. ஆமாம், ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். எப்படின்னா, அவர் செய்ய வந்த காரியம் எதை என்பதை அறிந்து என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். ஆமென். உலகத்தில் இருக்கிற, உலகத்தோடு கூட கலந்த இருதயத்தோடு கூட கர்த்தருடைய செய்கைகளை பார்ப்போமானால் உலகம் அதில் என்ன செய்யும்? இருக்கும். அதில் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போதெல்லாம் உங்கள் ஆவியிலிருந்து ஆண்டவரை என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், மாமிச கண்களில் ஆண்டவரை பார்க்க முடியுமா? பார்த்துருக்கீங்களா யாராவது? அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறீங்களா? மாமிச கண்கள் என்ன செய்ய முடியாது. அவரை ஒருவரும் ஒரு காலமும் கண்டதில்லை, பார்த்து பிழைத்து இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் ஆவிக்குள்ளாகி என்ன செய்யலாம்? ஆண்டவரை தரிசிக்கலாம். ஆமென். ஆமாம், ஆவியில் கர்த்தரோடு கூட பேசலாம். கர்த்தருடைய வார்த்தை ஆவியில் நம்ம வாங்கி ரிசீவ் பண்ணலாம். உங்கள் இருதயம் ஆண்டவரோடு கூட ஒருமித்து இருக்குமானா உங்கள் இருதயத்தோடு அவர் பேச முடியும். நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் என்ன செய்வார்? தேற்றுவார். தாய் எப்படி தேற்றுவாங்க? எப்படி தேற்றுவாங்க? பல விதத்தில் என்ன செய்கிறாங்க? தாய் என்ன செய்கிறாங்க? தேற்றுவாங்க. அடிபட்டால் ஒரு விதமாக என்ன செய்வாங்க? தேற்றுவாங்க. ஏதாவது ஒன்றுக்காக ஏங்கி அழுந்தால் ஒரு மாதிரி என்ன செய்வாங்க? தேற்றுவாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விதமான தேறுதல் இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு தாய் தன் பிள்ளை எப்படி கொண்டு வரணும் என்பதை என்ன செய்கிறாங்க? அறிந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் ஆமாம் புரிந்தவர்களாய் பேசுவாங்க. எடுத்தவங்க கவுத்தவன் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு தாய் தேற்றுவதை போல உங்களை என்ன செய்வேன்? தேற்றுவேன். அப்படின்னா அந்த வார்த்தையை உங்களோடு கூட என்ன செய்வார்? அனுப்புவார். அவங்க இருதயத்தில் வைப்பார். ஒரு ஆறுதலை வைப்பார், ஒரு சமாதானத்தை வைப்பார். என்ன வார்த்தையை கொண்டு உங்களோட கூட பேச வேண்டும் என்பதை அறிந்தவராய், ஞானம் நிறைந்தவராய், தெளிவாய் நம்மோடு கூட என்ன செய்வார்? அவர் பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். என்னை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உலகத்தோடு கலந்தவர்களோடு கூட என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. ஆவியில் கர்த்தரோடு கூட இடைப்படுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இந்த ஜனத்தார் சில அடையாளங்களை வச்சு இவர் இதற்காக வருகிறார் என்பதை என்ன செய்தாங்க? முடிவு பண்ணாங்க. இவங்களும் அதற்கு ஒரு அடையாளங்கள் என்ன செய்தாங்க? வைத்தார்கள். கவனிங்க, முதலாவது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவர் ராஜா என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? புகழ்கிறாங்க. அல்லேலூயா. என் ஆண்டவர் நல்ல தெளிவான ஞானம் உள்ளவர், அதனால் அவர் செய்கைகளை கரெக்டாக இருந்துட்டார். இவங்க எல்லாம் ஓசன்னா அப்படின்ன உடனே ரட்சிக்க வந்தவர், ரட்சிக்க வருகிறவர், கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? கூக்குரலிடுகிற சத்தமாக என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க.
ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ரோம அரசு மேற்க வேணும். ஆனால் என் தேவன் சாந்தம் உள்ளவராய் கழுதையின் மீது ஏறி வந்தார். அல்லேலூயா. வித்தியாசம் தெரியுதா? இவருங்க எதிர்பார்க்கிறது கத்தியை கொண்டு வந்து என்ன செய்யணும், இந்த ராஜ்யத்தை. ஆமாம், அரசாளுகளை அழித்து இந்த ராஜ்யத்தை கைப்பற்றி அந்த ராஜ்யத்தில் இவர் என்ன செய்யணும், ஏற வேண்டும் என்பது ஜனங்களுடைய விருப்பம். ஆனால் என் தேவன் எப்படி வந்தார் தெரியுமா? கழுதை குட்டி மேலே சாந்தமாக அமைதியாக என்ன செய்கிறாரு, ஏறி வரார். அல்லேலூயா. உலக சிந்தையோடு கர்த்தரை பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமும் இருக்காது, உங்களுக்கு ஒரு பதிலும் என்ன செய்யாது, வராது. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், அதையும் பாராட்டணும். இவர் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, ராஜ்யத்தை மட்டும் பிடுங்கினா போதும், நம்மளை வாழ வச்சா மட்டும் போதும் அப்படின்னு ஒரு விசுவாசம் அவங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் தெளிவாய் அவர் காரியங்களை நடப்பிக்கிறார். கழுதை மீது என்ன செய்கிறார், ஏறி வருகிறார். அல்லேலூயா. ஆமாம், எதிர்பார்த்தது பட்டயத்தோடு குதிரையின் மீது போர் வீரனாக என்ன செய்வார், வருவார் என்று இவங்களுடைய விருப்பம். ஆனால் கர்த்தருடைய விருப்பம் அவர்களை அழிக்கிறது இல்லை, அவர்களையும் ரட்சிப்பது தான் தேவனுடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா. அடுத்து இவர்கள் ஓலையை என்ன செய்கிறாங்க, விரிக்கிறாங்க. எல்லா கையிலும் ஓலை இருக்கா? ஆமாம். ஓலையை என்ன செய்கிறாங்க, குருத்தோலை அப்படின்னு வேதம் என்ன செய்யுது, அழகாக எழுதப்பட்டிருக்கு. குருத்தோலை என்ன செய்கிறாங்க, விரிக்கிறாங்க, வஸ்திரங்களை விரிக்கிறாங்க, இன்னும் மர கிளைகளை விரிக்கிறாங்க, நிறைய காரியங்கள் அங்கே அவங்க செய்கிறாங்க. அந்த மர ஓலை எதற்கு அடையாளம்னா, அந்நாட்களில் நம்ம கூட நம்ம நாட்டு நாணயத்தில் பார்த்துருப்போம், காசில் பின்னாடி என்ன செய்யும், ஒரு தென்னை மரமோ பனை மரமோ ஓலை போட்டு என்ன செஞ்சுருக்கோம். நிறைய எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான்லாம் சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்கேன். ரவுண்டாக ஒரு காயின், 1 ரூபா காயினா 5 ரூபா காயின், ஏதோ ஒரு காயில் என்ன செய்யும், மரப்படலாம் என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருக்கோம். அப்போது அந்த மரம், அந்த சின்ன அந்த ஓலை எதுக்குன்னா வெற்றிக்கு அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. வெற்றிக்கு அடையாளமாய் என்ன செய்கிறோம், எதற்கு அடையாளம், எதற்கு அடையாளம்? ஓலையை தூக்கி காட்டுறதுனால என்ன நடந்துருச்சு அவங்க சொல்ல வராங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வெற்றி சிறக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஓலை எடுத்தாரா? கவனிங்க, வெற்றி சிறக்கத்தான் போகிறாரு, ஆனால் உலகத்தோடு கூட அல்ல, உலகத்திலிருந்து பிரித்து நம்மளை வெற்றி சிறக்க வைக்கிறது தான் விருப்பம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய இருதயம் எல்லாம் என்ன செய்யுதுன்னா, உலகத்தோடு கலந்து கர்த்தரை என்ன செய்யுது, நோக்கி பார்க்குது. இல்லை, உலகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரை என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்க. உலகத்தோடு கலந்து நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு என்ன செய்ய வேண்டியதா. ஆனால் உலகத்தை விட்டு பிரிந்து அசைத்தீங்கன்னா அதில் வெற்றி கர்த்தருடைய வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க எதிர்பார்த்து இவங்க அசைக்கிற ஓலையினுடைய அர்த்தம் வேற, ஆனால் ஆண்டவர் எண்ணுகிற நினைக்கிற விருப்பம் வேற. என்னை மட்டுமே நம்பி என்ன செய்யணும், இவங்க வெற்றி கொடி என்ன செய்யணும், பிடிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இதே ஜனம், இதே ஓலையை அசைத்து வரவேற்ற ஜனம் அவரை சிலுவையில் அறையும் அப்படின்னு என்ன செய்தது, 3 நாள் 4 நாள் கூட என்ன செய்யலை, முழுசாக முடியலை. எப்படி சொல்கிறாங்க, அவரை ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? அவங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு நடக்கலை. என்ன எதிர்பார்த்தாங்க? இவர் ராஜாதி ராஜாவா என்ன செய்வார், அரண்மனைக்கு போவார், அரண்மனையில் இருக்கிற ராஜாவை கவிழ்த்து போடுவார், யுத்தம் செய்வார், ஜெயிப்பார், இந்த ராஜ்யத்தை ஒழித்து கட்டுவார், ஒரு புதிய சமாதானமான ராஜ்யத்தை எழுப்புவார், இவருடைய ஆளுகைக்கு கீழே நாங்கள் ஆளுகை செய்வோம், நாங்கள் சுகமாக இருப்போம்னு நம்பி இவரை வரவேற்ற ஜனம், இவர் சிலுவைக்கு நேராக போகும் பொழுது, இவர் பிடித்து கொண்டு போகும்போது இவர் ஒன்றும் செய்யாது இருக்கிறதை கண்டு அவர் ஒன்றுக்கும் உதவ மாட்டார் என்று சொல்லி எண்ணி எல்லாரும் சொல்கிறாங்க, அவரை சிலுவையில் அறையும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ உலகத்தோடு கூட ஒரு எண்ணத்தோடு, உலக சிந்தையோடு, உலகத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தோம்னா நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன செய்யாது, நிறைவேறுவது கடினம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை மட்டும்தான் என்ன செய்யணும், நம்பணும், என்னை மட்டும்தான் பார்க்கணும், என்னை மட்டும்தான் உயர்த்தணும், எனக்கு மட்டும்தான் உண்மையாக உங்களுடைய இருதயம் சிந்த முழு இருதயத்தோடு அவர் என்ன செய்யணும், என்னை தவிர்த்து நீங்கள் உலகத்தோடு கூட கலந்து என்னிடத்துல வருவீர்கள் என்று சொன்னால் அங்கே வழி என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா.
ஆனால் இன்னைக்கு நீங்கள் நானும் பாட முடியும். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆமென், அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்க அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். உலகத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். ஆமென். உலகத்தை விட்டுட்டு வந்தவங்கெல்லாம் அல்லேலூயா. உலகத்தோடு கலந்து வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு மறந்துடுங்க, மாற்றிருங்க. உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, உலகத்தோடு ஐக்கியம் இல்லை, உலகத்தோடு நம்ம ஒன்றித்து போகணுன்ற எண்ணம் இருதயத்திலிருந்து அகலட்டும். நமக்கு வெற்றி சிறக்கணும், நம்ம ஜெயிக்கணும், வாழணும், உயரணும், மேன்மை ஆகணும்னா வேதத்தின்படி என்ன செய்யுங்க? உலகத்துக்குள்ளே போங்க. அல்லேலூயா. உலகத்தை வேதத்திலேருந்து என்ன செய்யாதீங்க. ஆமாம், ஆண்டவர் இப்போ நிறைய பேர் என்னன்னா பைபிளை உலகத்துக்குள்ளே இழுக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, என் வசனம் ஒரு நாளும் உலகத்துக்குள்ளே என்ன செய்யாது, வராது. உலகத்தோடு கூட என்னுடைய வார்த்தைகள் கலவாது. என் வார்த்தை என்ன செய்யும்? தனித்து தான் இருக்கும். இஸ்ரவேலோ தனித்து என்ன செய்யும்? ஆமாம், இஸ்ரவேலோ வாசம்னா இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்கிறார்? ஆமாம், அவருக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் வாழணும், இதுதான் பரிசுத்த ஜீவியம் என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது கிறிஸ்துவ ஜீவியத்திற்கு. அதன்படி தான் என்ன செய்யணும் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் வரும்பொழுது உங்களுடைய வஸ்திரத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். ஏன் நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய் நம்ம காத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், இங்கே அவங்க என்னதான் புகழ்ந்தாலும் 21:9 மத்தேயு 21:9 தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர்னு முன்னாடியும் பின்னாடியும் அவர்கள் பாடினாலும் அவள் இருதயம் உலகத்தை சார்ந்து இருக்கிறதுனால அவருடைய நினைவுகள், அவருடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் போகிறது. இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்ம ஓசன்னா என்று பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம், நல்லது, நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆனால் எப்படி ஆராதிக்கணும்? உலக எண்ணத்தோடு, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு, உலகத்தின் தேவைகளுக்காக, உலகத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் இந்த காரியத்தை எனக்கு செய்து கொடுப்பார் என்று அல்ல. நான் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதற்காக ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. கவனிக்கிறவங்க அல்லேலூயா. நான் ஆண்டவரை தேடினா எனக்கு ஆண்டவர் இதை கொடுப்பார்னு தேடுறது வேற. நான் ஆண்டவரை தேடினா எனக்காக அவர் யாவையும் செய்வார் என்ற விசுவாசத்தின் மேன்மையோடு தேடுகிறது வேற. அல்லேலூயா. தேவையை எதிர்பார்த்து அல்ல, எதுவானாலும் அது எனக்கு தர வல்லவராக இருக்கிறார், அவர் எனக்கு செய்வார் என்ற எண்ணம் என்ன செய்யணும்? ஆமாம், உலகத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட அல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து உலகம் என்ன செய்யணும்? நமக்கு காணப்படணும். அவர் சொல்ல நம்ம உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்வதற்காக அவரை நோக்கி என்ன செய்யக்கூடாது? பார்க்க. அல்லேலூயா. நான் நிறைய பேர் முறைக்கிற மாதிரியே இருக்க, புரியாமல் முறைக்கிறீங்களா இல்லை? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உலகத்துக்காக அவங்க சொன்ன ஓசன்னா அது உலகத்தோடு கூட முடிந்துடும். நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக சொன்னீங்கன்னா உங்கள் மகிமை நிலைத்திருக்கும். அதே 21:15 நம்ம வாசித்தோம். அதிசயங்களை பார்த்து, ஆண்டவர் செய்த நன்மைகளை பார்த்து, ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்து, அதற்காக இவர் வந்துட்டாருன்னா ஏதாவது அற்புதம் செஞ்சிருவார் அல்ல. உலக பிரகாரமாக நீங்கள் எந்த அற்புதத்தை எதிர்பார்த்தாலும் அது கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயம் உண்மையாக இருக்கும்போது தான். கவனி, நான் சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீங்கன்னு புரியலை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நான் தான் முதல்ல, எனக்கு அடுத்து தான் எல்லாமே அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென், புரியுதா? ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நீங்கள் உலகத்தில் ஒரு தேவை இருக்குன்னா உடனே அங்கேருந்து நேரம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே ஆண்டவரே இந்த உலகத்தில் என்ன செய்யிருக்கு, இந்த தேவை இருக்குன்னு சொல்கிறதை கர்த்தர் விரும்பலை. உலகத்தில் ஒரு தேவை உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் என்ன செய்யட்டும், நிறைவேறட்டும். அது எனக்கு தேவைன்னு எனக்கு தெரியுது, அது உங்களுக்கு அது எனக்கு தேவைன்னு தெரிஞ்சால் என்ன செய்யுங்க, கொடுங்க. இல்லைன்னா என்ன செய்யட்டும், நான் உமக்குள்ளே சந்தோஷமாக என்ன செய்வேன், இருப்பேன். அல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, இந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, இப்படி நம்முடைய ரூட் இருந்துச்சுன்னா நம்ம தோற்பதே கிடையாதுங்க. நிறைய பேருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் உங்கள் இருதயத்தை இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு என்ன செய்யணும், நான் மாற்றணும் போல. கவனிங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க போகிறீங்கல்ல, ஜெபிக்கும்போது ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க, நான் என்ன ஜெபிக்கிறேன், என்னுடைய ஜெபம் என்னவா இருக்கிறது.
உலகத்திலிருந்து ஒன்று பெற்றுக்கொள்வதற்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேனா, இல்லை இந்த உலகத்தில் எது எனக்கு தேவையாக இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் ஆண்டவரை தேடுறதை விடமாட்டேன், ஆண்டவர் சமூகத்தை நான் தேடுறதை விடமாட்டேன், தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுடைய பிரகாரத்தில் நான் போவதை ஒரு நாளும் மாற்ற மாட்டேன். எப்படியானாலும் நான் ஆண்டவர் சமூகத்தில் அவர் எனக்கு தந்தாலும் தராட்டாலும் அந்த தேவைக்காக என்ன செய்ய மாட்டேன், நிற்குமா, அவரை நேசிப்பதனால நிற்பேன் அப்படின்ற ஒரு இருதயத்தோடு நீங்கள் ஜெபிக்க வந்து நின்னாலோ, ஆலயத்துக்கு வந்தாலோ, வேதம் வாசித்தாலோ, தியானித்தாலும், என்ன செய்தாலும் கர்த்தரை நேசி செய்தீங்கன்னா இவைகள் உங்களை பின்தொடரும், இவைகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும், இவைகள் உங்களுக்கு தேவைக்கு மிஞ்சினதாக கூட ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் இதற்காக கர்த்தர் சமூகத்தில் போய் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, அவைகள் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை களஞ்சியத்தில். ஆனால் வசனம் அழகாக சொல்லுது, அவைகளையும் பரமபிதா அவங்களுக்கு எப்போ சாப்பாடு கொடுக்கணும், அவைகளுக்கு எப்போ தானியம் கொடுக்கணும், அவைகளுக்கு எப்போ தண்ணி கிடைக்கணும், எங்கே தண்ணி இருக்கணும், எங்கே சாப்பாடு அதுக்கு வைக்கணும், எல்லாவற்றையும் பரமபிதா என்ன செய்திருக்கிறார். அல்லேலூயா. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, அவங்க என்ன செய்தில்லை, ஆமாம் எதையும் நூற்கிறதோ ஏதோ விவசாயம் பண்ணுறதுலாம் இல்லை. ஆனால் சாலமோன் முதலாக என்ன செய்கிறாரா, அதை ஒருவனும் அதை போல உடுத்துவித்ததில்லை. இவைகளை போஷிக்கிற, இவைகளை உடுத்துவிக்கிற பரமபிதா உங்களை போஷிப்பது உடுத்துவிப்பது நிச்சயம் அல்லவா. ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் நான் செய்கிறது இவை என்னிட கேட்டு செய்யலை, இவைகளுக்கு தேவை நான் அறிந்து என்ன செய்கிறேன். இவைகளுக்கு நான் அதை செய்வது அதிக நிச்சயமானா உங்களுக்கு செய்வது அதிக 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 நிச்சயம் அல்லவா. அப்போ நம்ம எப்படி கேட்கணும் ஆண்டு இடத்துல, ஆண்டவரே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களே என் வாழ்க்கையில், தேவையை கொண்டு போய் சொல்லாதீங்க. இங்கே ஜனங்கள் அதுதான் தப்பு பண்ணுறாங்க. எனக்கு ஒரு தேவை, எனக்கு ஒரு விடுதலை இந்த இடத்துல, இந்த ராஜ்யத்தில் வேணும், ஓசன்னா என்று சொல்வதற்கு அவங்களுடைய இருதயத்தில் இருந்த அர்த்தம் ஆழம் என்னன்னா, என்னை விடுவீங்க இந்த இடத்துல இருந்து, என்னை விடுவீங்க இந்த இடத்துல இருந்து. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமியிலிருந்தே நான் உன்னை விடுவிக்க என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன், உன் இருதயத்தை சிந்தையை மாற்று அப்படிங்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அங்க அவரை ஆர்ப்பரிக்கிறாங்க, அவர் மீது நல்ல வார்த்தைகளை சொல்லி என்ன செய்யறாங்க, அவரை துதிக்கிறாங்க. குருத்தோலை பிடிச்சு கொண்டு என்ன செய்யறாங்களாம், சொல்றாங்களாம். அதற்கு எதிர்பட்டு இப்போ முன்னாடி வாஸ்தவம் முன்னும் பின்னுமா என்ன செய்தாங்க, போனாங்க. இப்போ இந்த சங்கதியை கேள்விப்பட்டு ஊருக்குள்ளேருந்து ஒரு கூட்டம் என்ன செய்யுது, வருது. ஓசன்னா ஓசன்னா பாடிட்டு என்ன செய்யுது, வருது. என்ன கூட்டம் அது, அதுவும் இதே கூட்டம் தான். என்னை எப்படியா ரட்சிக்க ஒரு ராஜா வந்துட மாட்டாரா, வரா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, வராங்க. இப்படி வந்து அவங்களும் அதே வார்த்தையை சொல்கிறாங்க. தாவீது அங்கே நாளிலே சொன்ன அந்த வார்த்தை அவங்க இருதயத்தில் இருக்கிறதவனே அவங்க சொல்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் இஸ்ரவேலின் ராஜா, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவனுடைய வார்த்தை கவனி, இஸ்ரவேலின், அவர் இஸ்ரவேலருக்கா ராஜா, அவர் மொத்த உலகத்துக்கு ராஜா. ஆனால் இவங்களுடைய விருப்பம் என்ன, இந்த இஸ்ரவேலில் எருசலேமில் எனக்கு ஒரு ராஜா என்ன செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. சங்கீதம் 66:2 வாசிக்கலாம். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமை கொண்டாடுங்கள். அவருடைய துதியின் மகிமையை என்ன செய்யுங்க, கொண்டாடுங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இவைகள் தான். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக கம்பீரமாய் பாடுங்கள், அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர், உம்முடைய மகத்துவம் வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி என்ன செய்கிறாங்க, அடங்குறாங்க. பூமியை மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று. அல்லேலூயா. தேவனுடைய செய்கையை வந்து பாருங்க. கவனிங்க, இங்கே ஆண்டவர் அழகா தேவனுடைய மனிதனை கொண்டு இங்கே வசனத்தில் அழகா எழுதுகிறார். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பதாக கம்பீரமாய் பாடுங்க. ஏன் கம்பீரமாய் பாடணும், அவர் தமது நாமத்தின் மகத்துவத்தை என்ன செய்திருக்கிறாராம்,
ஆமாம், விளங்க பண்ணியிருக்கிறார். அவருடைய துதியில கொண்டாடுங்க. தேவனை நோக்கி உமது கிரியை எவ்வளவு. அல்லேலூயா. அவர் சாதாரணமாக கழுத மேலே ஏறி வந்தாலும் அவர் செய்ய போகிற கிரியை மகா பெரியது. ஆனால் இவங்க எதிர்பார்க்கிற கிரியை சின்னது தான். ஒரு சின்ன அரசு, ஒரு சின்ன ராஜ்யம், ஒரு சின்ன விடுதலை, அவ்வளோதான் அவங்களுடைய மனசு. ஆனால் ஆண்டவர் மொத்த மனு குலத்திற்கும் விடுதலை உண்டாகும்படி, மொத்த மனு குலத்தையும் ரட்சிக்கும்படி, மொத்த மனு குலத்துடைய ஓசனா குரலை அவர் கேட்கும்படி, உலகமெங்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படி அவருடைய வருகை இருந்தது. ஆனால் இவங்க இருதயம் சின்னது. அந்த இருதயத்தை கர்த்தர் என்ன செய்யலை? ஆமாம், கவனிக்கல. பாருங்க, ஒரு பெரிய திட்டத்தோடு கர்த்தர் வருகிறார். ஆனால் நம்ம ஒரு சின்ன திட்டத்தை கொடுத்து இதை மட்டும் நிறைவேற்றுங்க போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு பரிசு ஒன்று விழுந்திருக்குது. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபா என்ன செஞ்சுருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே கணக்கு போட்டு பார்க்குறீங்க. ஐயோ, எனக்கு வெறும் 15 லட்சம் இருந்தால் போதும், எனக்கு வெறும் 15 லட்சம் இருந்தால் போதும், என் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு என்ன செஞ்சிருவேன், சும்மா இருந்துருவேன், மீதி பாசம் எனக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் எப்படி? அல்லேலூயா. யாராவது ஒருத்தர், எனக்கு 1 கோடி ரூபா நீங்கள் தரேன்னு சொல்கிறீங்க. இல்லைங்க, எனக்கு 15 லட்ச ரூபா தான் தேவை, நீங்கள் மீதி என்ன செய்யுங்க, நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு அது தேவையில்லை, வெறும் 15 லட்சம் மட்டும் என்ன செய்யுங்க. 100 லட்ச ரூபா ஒருத்தன் தரணும் போது யாராவது 15 லட்சம் போதுன்னு சொல்வீங்களா? தெரிஞ்சதுனால சொல்ல மாட்டேங்கிங்க. உங்களுக்கு வெறும் பரிசு மட்டும் தான் விழுந்திருக்கு, உங்கள் தேவை எவ்வளவு அப்படின்னா கரெக்டாக 15 லட்சம் சொல்லியிருப்பீங்க. அப்படி தானே? 15 லட்சம் இருந்தால் போதுங்க, என் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும். ஆனால் அவன் மறைவாக வச்சிருக்கிற பரிசு எவ்வளவு? 1 கோடி ரூபா. இப்போ தெரிஞ்சதுனால நீங்கள் 1 கோடி ரூபா எனக்கு வேணாம், எனக்கு 1 கோடி ரூபா வேணும்னு சொல்வீங்க. 15 லட்சம் பத்தாது, இன்னும் என்ன செய்யணும், காசு வேணும். ஆனால் அன்னைக்கு மறைக்கப்பட்ட உண்மை என்ன? உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பு, எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்பு, அதுவும் சாதாரண ரட்சிப்பு அல்ல. இந்த பூமியிலிருந்து பரலோக ராஜ்யத்தில் கர்த்தரோடு பிதாவோடு கூட இழந்த எல்லா இணைப்புகளும் சரி செய்யப்படுகிற உன்னத ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாய் வருகிறார். ஆனால் அவங்க யோசிக்கிறாங்க, எனக்கு இந்த ராஜ்யத்தில் மட்டும் ஒரு விடுதலை வந்தால் போதும், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மட்டும் சரியானா போதும், என் வாழ்க்கையில் இந்த நிலைமை மட்டும் மாறினா போதும், என் வாழ்க்கையில் இந்த காரியம் மட்டும் சரியானா போதும். இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையவே மாற்றதான் வராரு. வாழ்க்கையில் இந்த இடம் மட்டும் சரியானா போதுன்னு சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கையவே கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார், உங்களுடையதை அல்ல, உங்களை தான் விரும்புகிறார். ஆமென். உங்களுக்குள்ளே இருந்தவர் செயலாற்ற விரும்புகிறார், உங்களுடைய இருதயத்தில் அவர் கிரியை செய்ய விரும்புகிறார், உங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, சிலுவையில் வென்றாரே இயேசு, சாத்தானை வென்றாரே, சிலுவையில் வென்றாரே இயேசு, சாத்தானை வென்றார். வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். சேர்ந்து இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தார். மரணத்தை வென்றார், மரணத்தை வென்றாரே இயேசு, பாதாளத்தை வென்றார். ஆமென். மரணத்தை வென்றாரே இயேசு, பாதாளத்தை வென்றார். வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, என் வாழ்க்கையில் இன்னையிலிருந்து நான் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன். வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்ன முதலாவது என்ன செய்யுங்க, தேடுங்க. அவர் உலகத்திலிருந்து விடுதலை கொடுக்க என்ன செய்யலை, வரல. உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்க வரல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த ஜெயத்தை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க வரார்.
அல்லேலூயா. அவர் எப்படி ஜெயித்தார், அவர் எப்படி வெற்றி சிறந்தார், அவர் எப்படி மேன்மையாக உயர்த்தப்பட்டார், அவருடைய ஜெயத்துக்கு காரணம் என்ன, அதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நான் உலகத்துக்குரியவன் அல்லாதது போல நீங்களும் உலகத்துக்குரியவர்களாய் இருக்காதீங்க. உலகத்துக்கு உள்ள உன்னுடைய இருதயம் இருந்துச்சு அப்படின்னா வெற்றி தாமதமாக்கப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், அந்த ஜனங்க எல்லாரும் யோசித்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க, ரோம பேரரசை அழிக்கணும். இல்லை, ஆண்டவர் அழிப்பதற்காக வரலை, அவர்களையும் ரட்சிப்பதற்காக தான் என்ன செய்தார். உலகம் எல்லா ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலியாய் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவர் உலகத்தில் வெற்றி சிறக்க அல்ல, உலகத்தையே வெற்றி சிறக்க வந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் உலகத்தை வெற்றி சிறக்கும்படியாய், உலகத்தில் உள்ளவைகளில் வெற்றி சிறக்கும்படியாய் அழைக்கப்படலை, உலகத்தையே வெற்றி சிறக்கும்படியாய் என்ன செய்திருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். வித்தியாசம் புரியுதா? உலகத்தில் அல்ல, உலகத்தையே. ஆமென். ஒரு சின்ன குறிப்பிட்ட விஷயம் அல்ல, முழுவதையுமே நம்ம வெற்றி சிறக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். அவருடைய நாமத்தின் மறைவுக்குள்ள போனா எப்படி இருக்கலாம்? நம்மளுடைய விருப்பத்தின்படி போனோம்னா கொஞ்சம் யோசனை தான், கஷ்டம்தான். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார், பூமியின் குடிகள் எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக பாடுங்க. நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக கம்பீரித்து பாடுங்க. காரணம், அவர் பராக்கிரமான கிரியைகளை என்ன செய்திருக்கிறார். அவருடைய சத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம் பெரியது. இச்சகம் பேசுவாங்களா? கண்டிப்பாக என்ன செய்வாங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் ஒரு சொல்லுவாங்களே, வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் உலகம் எப்படி தான், நீ எப்படி போனாலும் என்ன செய்யும், ஏசு. அதோடைய வேலையே அதுதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ தாழ்ந்தாலும் கர்த்தருக்குள்ள உண்மையாக இருந்து தாழ்மைப்படுவாயானால், இல்லை தாழ்ந்துற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற கரத்தில் உங்களை வைத்திருக்கிறார். அவர் கேட்ட இடத்துல காலம் வரும் பொழுது, அவருடைய சித்தம் நிறைவேறும் பொழுது, அவருடைய திட்டம் நிறைவேறும் பொழுது அவர் நிச்சயம் உயர்த்துவார். அல்லேலூயா. தாழ்மை எல்லாருக்கும் என்ன செய்யறதில்லை, நிரந்தரமா ஆண்டவர் விடுகிறது இல்லை. யோபுக்கு தாழ்மை வந்துச்சு, ஆபிரகாமுக்கு வந்துச்சு, யோசேப்புக்கு வந்துச்சு. அவருடைய முற்பிதாக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல தாழ்மைப்படுத்தப்படுறாங்க. காரணம், கர்த்தருடைய மகிமை அவர்கள் மூலமாய் விளங்கும்படியாய் அவர்களை கர்த்தர் தாழ்மைக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும்படியாய். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் அழைத்திருக்கிறார், என்னை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார், என் மீது அவருடைய திட்டம் இருக்குதுன்னு விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் எதை குறித்து என்ன செய்ய மாட்டீங்க. ஆமாம், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நம்ம பாடுவோம், வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த ஆள் சொல்கிறாரு, பாக்கெட்டில் 5 பைசா இல்லைன்ற கவலை எனக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஸ்டேட்மெண்ட்டே வித்தியாசமாக இல்லை. பாக்கெட்டில் 5 பைசா, எனக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு வேற சொல்கிறாரு. அதை பாக்கெட்டில் 5 பைசா, எப்படி அப்புறம் காசு கொடுப்பேன், அதெல்லாம் கொடுக்க முடியும், ஆர்டர் தருவார். ஆமென். இல்லைன்ற கவலை இல்லவே. அல்லேலூயா. நீங்களும் சொல்லுங்க, என்கிட்ட இல்லைன்ற கவலை இல்லை. ஏன்னா எப்பவும் நிறைவாக இருக்கிறவர் என் கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, எங்கேயா வரி பணம்? என்கிட்ட இல்லை, ஆனால் வரும். ஆமென். என்கிட்ட இல்லை, ஆனால் வர வைப்பேன். ஆமென். உங்களை என்னையும் பார்த்து அப்படி தான் சொல்கிறார், உங்ககிட்ட இல்லைன்னு கவலைப்படாதீங்க, வர வைக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்ற வார்த்தை என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க. என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிற விதம் வித்தியாசமானதுங்க. நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிற விதத்தை புரிந்து கொண்டீங்க அப்படின்னா ஆண்டவரை ஒரு நாள் உங்களை என்ன செய்ய மாட்டார், அந்த இல்லைன்ற எண்ணத்துக்கு நேரம் விடவே மாட்டார். நீங்களும் போக மாட்டீங்க. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் சொல்லணும், என்கிட்ட இப்போ ஏதோ பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிங்களேன், என்கிட்ட ஏதோ ஒரு காரணம் வருது, ஏதோ ஒரு சம்பவம் வருது, ஏதோ பிரச்சனை வருது. உங்கள் இருதயம் அதை பார்த்து கலங்கக்கூடாது. அதை பார்த்து சொல்லணும், இதை சரி செய்கிறவர் என் கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரச்சனையை முறியடிக்கிறவர் என் கூட இருக்கிறார். இதில் ஞானத்தை கொடுக்கிறவர் என் கூட, இதை எப்படி சமாளிக்கணுன்ற ஞானத்தை கிருபையை தருவர் என் கூட. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா வெற்றி சிறப்பேனே, நானும் வெற்றி சிறப்பேனே, வெற்றி சிறப்பேனே, உலகத்தில் வெற்றி சிறப்பேனே. அல்லேலூயா.
தேவனைப் போல வெற்றி சிறக்கும்படியாய் கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். இந்த உலகத்தோடு கூட கலந்து உலகத்தில் இருக்கிற ஆதாயத்துக்காக கர்த்தரிடத்தில் நாம் போய் நிற்காதபடி தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நமக்கு பாதத்துக்கு கீழாக்கி இருக்கிறார். அதற்காக கர்த்தர் சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.